பத்திரிக்கைக்காரன் கேக்குறான்ல, ஏன்யா 30 பேர் செத்துருக்காங்க சார், 30 பேர் செத்துருக்காங்க சார்ன்னு ஒருத்தர் கத்துறாருல, ஒரு நார்மல் மனிதாபிமானம் இருந்திருந்ததுன்னா, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் நின்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு போனியா நீ? உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனியேடா, நீயாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற? மேடை போட்டு இவ்வளவு கத்துறியே, இவ்வளவு பேசுறியே, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தத ஏன் அட்லீஸ்ட் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போறதுக்குள்ளயாவது உனக்கு எழுதி கொடுத்துறவன்ட்ட போன் பண்ணி என்னை எப்படியும் பிரஸ்காரன் கேள்வி கேட்பான், நான் என்ன பதில் சொல்றதுனாவது கேட்டு ஒரு 4 வார்த்தை பதிலா சொல்லியிருந்தா அவனுங்களுக்கு ஒரு ஆறுதலாவாது இருந்திருக்குமேடா. ஒன்னே பார்க்க தானே வந்தானுங்க, ஒன்னே பார்க்க வந்த இடத்துல தானடா செத்து போனானுங்க. உன்னைய ஒரு நடிகனா இவனுங்க கொண்டாடினதுக்கு நீ திரும்ப அவனுங்களுக்கு கொடுக்குற கைமாறு இல்லையா இது? உனக்கு 41 உயிர்கள் கேட்டிருக்கு நீ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. உனக்கு என்ன, நீ 3 மணி நேரத்துல பனையூர்ல போய் செட்டில் ஆயிட்ட. இவனுங்களுக்கு இன்னும் 30 வருஷம் ஆனா கூட ஆறாத ஒரு வடுவை கொடுத்துட்டு போயிட்டியே.